மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அண்மை செய்தி. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுக, அதிமுக போன்ற பல்வேறு கட்சிகள் செயலில் இறங்கியிருக்கின்றன. அந்த வகையில் தற்போது நாடாளுமன்ற தேர்தலுக்காக தொகுதி வாரியாக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறது திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு. இன்று சிவகங்கை, விருதுநகர் தொகுதி நிர்வாகிகளோடு ஆலோசனை தொடங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இதில் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள்? திமுக மட்டுமா, இல்ல பிற கட்சிகளும் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்களா? விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்ட நிர்வாகிகளோடு திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை நடத்தி வருகிறது. திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர்கள் KN நேரு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின், ஏவாவேலு, அமைப்பு செயலாளர் RS பாரதி ஆகியோர் விருதுநகர், சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர்கள், மேயர், துணை மேயர், மாவட்ட செயலாளர், அதே போல ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்டோரோடு ஆலோசனை மேற்கொண்டு வராங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் தமிழகம், புதுச்சேரி இருக்கக்கூடிய 40 தொகுதிகளையுமே நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறது. அந்த வகையில் ஏற்கனவே 8 தொகுதி ஆலோசனை முடிந்திருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் சிவகங்கை, விருதுநகர் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒண்ணு என்ன அப்படின்னா, கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் சிவகங்கை மற்றும் விருதுநகர் தொகுதி அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு திமுக ஒதுக்கி இருந்தது. ஆனா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் சிவகங்கை மற்றும் விருதுநகர் தொகுதியை திமுக வேட்பாளருக்கே வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு இப்ப இந்த தொகுதி ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் பலர் கோரிக்கை வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த சிவகங்கை தொகுதியில காங்கிரஸ் கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கறதுனால திமுகவுடைய அங்கீகாரம் அங்க குறைஞ்சிட்டே இருக்கு. அதனால இந்த விருதுநகர், சிவகங்கை தொகுதி மீண்டும் திமுக வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. நிர்வாகிகளுடைய கோரிக்கையை தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 5 பேரும் தொடர்ந்து கவனித்து வருகிறார்கள். இந்த மீட்டிங் எல்லாமே முடிஞ்சதற்கு பிறகு எந்தெந்த வேட்பாளர் அப்படிங்கறதெல்லாம் தெரிய வரும். இன்றைய ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கிறது அப்படின்னும் ஒருங்கிணைப்பு குழு வந்து இந்த நிர்வாகிகளிடம் கருத்து கேட்டு வராங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள்ல தொகுதி வாரியாக ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டம் பிப்ரவரி 5ஆம் தேதி வரை நடைபெறும். அதற்கு பிறகே கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு, வேட்பாளர் அறிவிப்பு போன்ற அடுத்தடுத்த செயல்கள்ல திமுக முடிவெடுக்க இருக்கிறாங்க. விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.